ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை. அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்டே சொன்னதோன்னே அப்பா கொஞ்சம் இதாக தான் பார்த்தாரு. சரி, ஓகே, நம்ம பொண்ணு நம்ம கஷ்டம் தெரிஞ்சு அவளாவே முடிவெடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்லலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்கினார். அதுக்கப்புறம் சரிம்மா, ரொம்ப நல்லது தான், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு இதை நீ தேர்ந்தெடுத்திருக்க. அதில் ஆனால் நீ மனசு மட்டும் நீ கவலைப்பட்டுறக்கூடாது. சரி, நம்ம பிடிச்ச படிப்பு படிக்கலையே, ஃப்ரெண்ட்ஸோடையெல்லாம் போக முடியலையே அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்பா கிட்ட ஆறுதலாக சொன்னேன். அதெல்லாம் ஒன்று நான் கவலைப்படலைப்பா. கவலைப்பட்டிருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் என்ன நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா கிட்ட அதுக்கப்புறம் நான் ஆறுதல் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 10 நாள் அப்படியே போணுச்சு. அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்குறதுக்கு ஆரம்பித்தேன். வேலை பார்க்குறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலேஜும் போயிட்டுருந்தேன். இப்படியே ஒரு மாதம் 2 மாதம் போணுச்சு. அதுக்கப்புறம் வேலை பார்த்து சேலரியில் எங்கள் அம்மாவுக்கு மாதத்துக்கு எனக்கு 6,000 சேலரி கொடுத்தாங்க. அதில் நான் அம்மாவுக்கு ஒரு 3,000 கொடுத்தேன். ஏன்னா 3,000 என்னோட சேவிங்ஸுக்கு ஏதாச்சும் நான் படிப்புக்கு ஒரு நோட்ஸோ ஏதாச்சும் வாங்கணுன்னா அம்மா அப்பாவை எதிர்பார்த்துட்டு அப்போதைக்கு அவங்கள்ட்ட காசு இருக்குமோ என்னன்னு தெரியாது. அதனால நான் அதுலேருந்து ஒரு 3,000 மட்டும் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் 3,000 போட்டுட்ருந்தேன். ஏன்னா தங்கச்சியோட ஒரு படிப்புக்கு ஒரு 2 வருஷம் கழித்து அவள் இப்போ 10வது படிக்கிறா. அவளுக்கு இன்னும் 2 வருஷம் கழித்து ஒரு நல்ல காலேஜில் கிடச்சா கூட அந்த ஃபீஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் போக ஆரம்பித்தோன்னா அந்த அக்காவும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க. ஏன்னா வேலையிலலாம் நம்மளுக்கு எதுவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு சில வேலைகள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு சில வேலைகள் நம்மளுக்கு கொஞ்சம் பழகுறதுக்கு, அந்த பில்லிங் போடுறது, அது சூப்பர் மார்க்கெட்டுங்கிறதுனால அந்த பொருள்லாம் எப்படி அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்கா தான் ஒன்று ஒன்றா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பழகிட்டு இப்படியே ஒரு 6 மாதம் ஒரு செமஸ்டர் முடிஞ்சிச்சு. எக்ஸாமும் முடிஞ்சிச்சு. நல்ல மார்க்கு. எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கள் மாமா பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா கிட்ட எந்த ஒரு பவுனில் போட்டுட்டு போகிறது எல்லாமே எங்களோட வீடு செலவுக்கு இப்படி அடகு வச்சதுனால அவங்கள்ட்ட போட்டுட்டு போகிறதுக்கு கூட ஒரு நல்ல தோடு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அப்போ தான் அவங்க எங்கள் மாமா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை, மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. எனக்கு ஒரு ஆசை. அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம கிட்டத்தட்ட இப்போ 6 மாதமாக சேர்த்து வச்ச காசு இருக்குது. ஒரு 15,000லேருந்து ஒரு 20,000 கிட்ட இருக்கும். அதை நம்ம சேர்த்து ஒரு அரை பவுனில்னாச்சும் அம்மாவுக்கு ஒரு நல்ல தோடாக எடுத்து கொடுக்கணும். ஏன்னா அம்மாவோடது அடகு வச்சதுனால அது திருப்ப முடியாமல் போயிடுச்சு. அம்மா கவரிங் இது தான் போட்டிருந்தாங்க. அதனால சரி, அம்மாவுக்கு முதலாக நம்ம ஏதாச்சும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு அம்மாவை சர்ப்ரைஸாக அழைச்சிட்டு போயிட்டு ஒரு காதுக்கு அவங்களுக்கு ஒரு தோடு மட்டும் வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏம்மா எனக்கு இதெல்லாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அது நிறைய அம்மாக்கள் சொல்கிறது, இப்போ எனக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களோட தேவையை என்றைக்குமே அவங்க பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும், ஏம்மா நீங்களே கவரிங் போட்டிருக்கீங்க, என்ன ஏம்மா இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது என்னோட ஆசைம்மா, உனக்கு முதல்ல எனக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு ஆசைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. மாமா வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு வந்தாங்க. அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க ஒரு பவுனில் தோடு போட்டு போனது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் இயரில் ஓரளவு கொஞ்சம் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் வேலையும் பார்த்துட்டு கொஞ்சம் நைட்டு படிச்சுக்கிட்டு